அனைவருக்கும் அன்பான வணக்கம். தினம் ஒரு திருக்குறள். இன்றைய திருக்குறள் நம்ம பார்க்க போவது 21வது திருக்குறள். தலைப்பு நீத்தார் பெருமை, அதிகாரம் 3. குறள் பார்க்கலாமா? ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து, வேண்டும் பனுவல் துணிவு. இன்னொரு முறை. ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து, வேண்டும் பனுவல் துணிவு. இதனுடைய பொருள் நம்ம பார்க்கலாம். அதாவது ஒழுக்கத்து நீத்தார் அப்படின்னா ஒழுக்கமுடையவர்கள், வேற நம்ம கெட்ட செயல்கள் இல்லாமல் ஒழுக்கத்தோடு இருக்கக்கூடிய அறச்செயல்கள் செய்யக்கூடிய பெரியோர்களுடைய பெருமையை எடுத்து உரைப்பது தான் நம்மளுடைய வேலை அப்படின்ட்டு இதில் அழகாக சொல்லியிருக்காங்க. ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து, வேண்டும் பனுவல் துணிவு. பனுவல்னா நூல். நிறைய அறநூல்கள், நீதி நூல்கள், அப்புறம் வேதங்கள், இப்படி நிறைய நூல்கள் இருக்கும் இல்லையா? அதிலே நிறைய பெரியோர்களை பற்றியெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதை பற்றி நம்ம என்ன செய்யணும்? புகழ்ந்து எடுத்துரைக்க வேண்டும். இப்போ வள்ளலார் இருக்காரு, அவர் மேடையில் போய் பேசி மக்களையெல்லாம் அப்படியே கவர்ந்து இழுப்பார் அவருடைய பேச்சு திறமையினால். அப்போ அவர் துறவிதான், திருமணம் செய்யலை. அப்போ அவர் என்னென்னா மக்களுக்கு நல்ல விதத்தை எடுத்து சொல்கிறாரு. இப்போ வள்ளலார் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்னென்னா உயிர்களையெல்லாம் கொல்லக்கூடாது அப்படின்னு நல்ல ஒழுக்கமான அறச்செயல்கள், நீதி பற்றி என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அப்போ அதே மாதிரி அதை பற்றி நாம் என்ன செய்யணும்? எடுத்துரைக்க வேண்டும். இப்போ விவேகானந்தர் அவரும் ஒரு துறவி தான். அவரை பற்றி நம்ம என்ன செய்யலாம்? எடுத்து சொல்லலாம். இப்போ விவேகானந்தர் என்னென்னா மாணவர்களை நீங்கள் எல்லாரும் கல்வி கற்க வேண்டும் அப்படின்ட்டு அவர் நல்ல வழியில் போக வேண்டும், அறச்செயல்கள் செய்ய வேண்டும், ஒழுக்கமாக நடக்க வேண்டும், இப்படி நிறைய நீதியை பற்றி நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் பற்றி சொல்கிறாங்க இல்லையா? அப்போ அதை நம்ம என்ன செய்யணும்? எடுத்துரைக்க வேண்டும். அதே மாதிரி இப்போ புராணங்கள் எல்லாம் திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், சுந்தரர், மாணிக்க வாசகர், இவங்க எல்லாம் நிறைய பேர் இவர்களை பற்றியெல்லாம் நமக்கு என்ன செய்திருக்காங்க? சொல்லியிருக்காங்க. இவர்களை பற்றியெல்லாம் நம்ம என்ன செய்யலாம்? எடுத்துரைக்க வேண்டும். இதில் நம்ம பெரிய சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாம் இருப்பாங்க, அவங்கள்ட்ட எல்லாம் என்ன செய்யலாம்? நம்ம நீதியை பற்றி அறத்தை பற்றியெல்லாம் எடுத்துரைக்கலாம். இவர்களெல்லாம் இப்படியெல்லாம் நல்ல விஷயங்கள் செய்திருக்காங்க. திருநாவுக்கரசர் இப்படி செய்திருக்காரு, திருஞான சம்பந்தர் இப்படி செய்திருக்காங்க, விவேகானந்தர் இதெல்லாம் செய்திருக்காங்க, நிறைய பொன்மொழிகள் எல்லாம் சொல்லியிருக்காங்க மாணவர்களுக்காக. இப்படியெல்லாம் நம்ம என்ன செய்ய வேண்டும்? எடுத்துரைக்க வேண்டும். அதுதான் அதில் சொல்லியிருக்காங்க. எப்படின்னா ஒழுக்கத்து நீத்தார் பெருமை, அதாவது ஒழுக்கமுடையவர்கள், ஒழுக்கமற்றவர்களை பற்றி சொல்ல மாட்டாங்க. ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து,